ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த செல்ஃப் டாட் ரெண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஸ்லைடர் கமெண்ட்டை நான் மாடிஃபை பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணிட்டேன்னா, இது மொத்தமாக சேர்த்து நான் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள போட்டுக்கிறேன். ஏன்னா இது ஒரு ஃபங்க்ஷன் தான் இல்லையா, அதனால் நம்ம இந்த இடத்துல ஏன்னா நம்ம ஃபங்க்ஷனாக க்ரியேட் பண்ணோம்னா நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா 3 லைன் தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் லோட் செகண்ட் அப்படின்றது நமக்கு இந்த 3 க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா க்ரியேட் பண்ணணும். இப்போ நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஜென்ரேட் பட்டன் க்ரியேட் பண்ணதான் நமக்கு வராது, ஏன்னா அந்த ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணல. ஸோ இப்போ அந்த ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணிட்டேன், ஏன்னா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள ஆப்ஜெக்ட் இருக்கக்கூடிய இந்த ஃப்ரேமை தான் நம்ம மாடிஃபை பண்ண போகிறோம். அதனால் இந்த ஃபங்க்ஷன் இல்லாமல் அந்த ஃப்ரேம் வந்து க்ரியேட் ஆகாது, அதனால் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது இந்த ரெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஸ்லைடரோட கமெண்டை வந்து நான் மாடிஃபை பண்ணணும். டாட்னு வச்சுட்டோன்னா நமக்கு ஸ்லைடரோட நேம் வந்துடும். ஸ்லைடரோட நேம் நம்ம எஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த எஸ்ஸுக்குள்ளே நம்ம கன்ஃபிகர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, முன்னாடியே பார்த்துருக்கோம். ஸோ கன்ஃபிகரில் நம்ம என்னென்னாலும் போய் கன்ஃபிகர் பண்ணிக்கலாம், இன்க்ளூடிங் கமெண்டை கூட நம்ம கன்ஃபிகர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய ரெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எஸ்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்லைடரோட கமெண்டை வந்து நான் சும்மா பாஸ் அப்படின்னு செட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இது ஒர்க் ஆகுது, ஆனால் இது வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ இப்போ இந்த கமெண்ட் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஏற்கனவே செட் பண்ண கமெண்டை மாடிஃபை பண்ணி வேறு கமெண்ட் செட் பண்ணிட்டோம். ஸோ அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த இடத்துலையே என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ரெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய என்ட்ரி செட்டையே இது கமெண்டாக கொடுத்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ரெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய என்ட்ரி செட்டு தான் இதோட கமெண்டு. இப்போ வந்து நம்ம வந்து ஏற்கனவே இந்த கிளாஸுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனை வந்து நம்ம வந்து கால் பண்ணியிருக்கோம். இந்த கமெண்டை இப்போ நம்ம மாடிஃபை பண்ணவே இல்லை. ஸோ அதில் இருக்க கமெண்டை அப்படியே நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதுக்கப்புறம் கீழே வந்து நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது நமக்கு வந்து இந்த கன்ஃபிகர் ஆகிடுச்சுன்னா நமக்கு வந்து இந்த வேல்யூ செட் பண்ணணும். இது வந்து ஃபஸ்ட்டு கமெண்டு. ரெண்டாவது கமெண்ட் என்ன அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய இந்த என்ட்ரிகளையும் ஸ்லைடரோட ரீடிங்கையும் அல்லது அந்த என்ட்ரிகளோட ரீடிங்கையும் நம்ம எடுத்து ஃப்ரேமை வந்து கன்ஃபிகர் பண்ணணும். ஸோ அதான் நம்மளுடைய டாஸ்க்கு. இந்த ஃப்ரேமில் கலர் கோட் செட் பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்ம ஹெக்ஸாகன் ஃபார்மேட்டில் செட் பண்ணணும். ஆனால் இந்த ஸ்லைடரோட ரீடிங் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 255 இன்டீஜராக இருக்குது. ஸோ இப்போ இந்த இன்டீஜரை வந்து நம்ம ஹெக்ஸாகனில் கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம தனியாக ப்ரோக்ராம் எழுதிடலாம். பார்த்தீங்கன்னா நமக்கு 0xFA இருக்குது. இந்த FA மட்டும் தான் நமக்கு வேணும். இது வந்து எக்ஸுன்றது ஒரு ஸ்ட்ரிங் கிளாஸ் தந்தது. ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 0xஐ நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஏன்னா எக்ஸுக்கு எல்லாமே நமக்கு 0x தான் வரும். சஃபிக்ஸ் எல்லாம் எப்படி எந்த நம்பர் கன்வெர்ட் பண்ணாலும் நமக்கு 0xன்றது முன்னாடி வந்துடும். இன்டிஜர் வந்து எக்ஸாகனால கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஆனால் இதில் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம சிங்கிள் டிஜிட்டாக இருந்தது அப்படின்னா வந்து 2 வருது, அப்படியே வரக்கூடாது, நமக்கு 0-2 வரணும். ஏன்னா அப்போ தான் நம்ம 3 ஜாயின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆரில் ஜஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது அப்படின்னா நம்ம ஸ்ட்ரிங்கை வந்து எவ்வளோ லென்த் இருக்கணும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ 2 லென்த் இருக்கணும். ஸோ 2 லென்த் ஒரு வேளை இல்லை அப்படின்னா இதை வச்சு ஃபில் பண்ணணும்னு கேட்குது, நம்ம 0 வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 0-2 அப்படின்றது வந்துச்சு. ஸோ 0-2ன்றது எக்ஸு. இப்போது இவ்வளோ தான் நம்ம ப்ரோக்ராமு. ஸோ இவ்வளோ தான் நம்ம எக்ஸ் கோடு ப்ரோக்ராமு. இதை நம்ம அப்படியே காப்பி பண்ணி கிளாஸுக்கு வெளியில் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது செல்ஃப் கிளாஸ்க்குள்ளே கொடுத்தீங்கன்னா நம்ம செல்ஃப் பேராமீட்டர் பாஸ் பண்ணணும், இல்லைன்னா நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எக்ஸ் கோடுன்ற ஃபங்க்ஷன் வந்து நம்ம ஒரு இன்டீஜர் கொடுத்தோம் அப்படின்னா அந்த இன்டீஜரை வந்து அதை எக்ஸாக கன்வெர்ட் பண்ணி நமக்கு தேவைப்படுற ஃபார்மேட்டில் நமக்கு ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இவ்வளோ தான் எக்ஸ் கோடு. ஸோ இப்போ இந்த என்ட்ரியோட கமெண்டை வந்து நம்ம எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா, இது நம்ம இப்படி மூவ் பண்ணோம்னா இந்த ஸ்லைடரோட வேல்யூவை எக்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். அதுபோக இந்த க்ரீனோட ஸ்லைடரோட வேல்யூவும் கன்வெர்ட் பண்ணணும், இந்த ப்ளூவோட ஸ்லைடரோட வேல்யூவும் மூவையும் கன்வெர்ட் பண்ணி ஜாயின் பண்ணி ஒரு டெக்ஸ்ட்டாக மாற்றி அதை வந்து இந்த இடத்துல கலர் அப்படின்னு செட் பண்ணணும். நான் RGB 3மே தனித்தனி வேரியபிளில் சேவ் பண்ணிட்டேன். 3 கிளாஸில் இருக்கக்கூடிய ஸ்லைடரோட வேல்யூஸு.
இப்போது இது வந்து நமக்கு ஃப்ளோட்டாக இருக்கும் ஸ்லைடரோட வேல்யூ. நம்ம இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆர் வந்து இந்த இன்டீஜராக இருக்குது. இப்போ இந்த இன்டீஜரை வந்து நம்ம இந்த எக்ஸ் ஃபங்க்ஷனுக்குள்ளே போட்டு நம்ம இந்த எக்ஸ் எடுத்துடலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம எக்ஸ் கோடு டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். கலர் கோடு பார்த்தீங்கன்னா நமக்கு ஹேஷில் ஆரம்பிக்கும். ஹேஷில் ஆரம்பித்து ஆர்ஜிபின்னு வரணும். இப்போ நம்ம சும்மா பிரிண்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்கோம், ரெட்டாக யூஸ் பண்ணால். இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு கலரு. இப்போது நம்ம இந்த கலரை வந்து இந்த இடத்துல கன்ஃபிகர் பண்ணணும். எப்பவுமே எஃப்ஜி கலரு ஏற்கனவே ப்ளூவில் இருக்குது. நம்ம வந்து இப்போ நம்ம கிரியேட் பண்ண கலரை வச்சு நம்ம கன்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ அதான் இந்த செட் கலர் ஃபங்க்ஷன் அப்படின்றது. இப்போ நம்ம மூவ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகும். இது வந்து நம்ம ஒன்று தான் ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ க்ரீனை மூவ் பண்ணாலும் இந்த இடத்துல கலர் சேஞ்ச் ஆகும், இதை மூவ் பண்ணாலும் இந்த இடத்துல கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ க்ரீனுக்கும் ரெட்டுக்கும் இதே மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மாற வேண்டியது இந்த செல்ஃப் டாட் ரெட் அப்படின்றது நமக்கு செல்ஃப் டாட் க்ரீனாக மாறிடும், வேறு ஒன்றுமே கிடையாது. அதே போல் ப்ளூவுக்கும் இந்த செல்ஃப் டாட் ப்ளூவாக மாறிடும். ஸோ அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த செல்ஃப் டாட் ரெட் அப்படின்றதே நம்ம இங்கே பாஸ் பண்ணிடலாம். ஸோ ஒரு ஆப்ஜெக்டாக நான் பாஸ் பண்ணிடுறேன். ஸோ அப்போ என்ன ஆகுனா இந்த இடத்துல நமக்கு ஆப்ஜெக்ட்னு வந்துடும். அதே போல் இந்த செட் கலரோட கமாண்ட்லேயும் நம்ம இந்த ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம லாம்டா யூஸ் பண்ணலாம். லாம்டா பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இந்த வேல்யூ வந்து எடுத்துகிட்டு போகிறது அப்படின்றனால நம்ம இந்த இடத்துல வேல்யூ பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ லாம்டா ஆஃப் வேல்யூ அப்படின்னு கொடுத்துரும் அப்படின்னா இந்த இடத்துல இதோட வேல்யூ வந்து எடுத்துகிட்டு போவோம். இந்த இடத்துல ஆப்ஜெக்ட்ன்றது நமக்கு செல்ஃப் டாட் ரெட்டு தான், வேல்யூவை நம்ம சேர்த்து பாஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு எரர் வரல. அதே போல் நமக்கு கலரும் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே ஆப்ஜெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்கனால இதே மாதிரி நம்ம ப்ளூவுக்கும் க்ரீனுக்கும் நம்ம செட் பண்ணிடலாம். இந்த செல்ஃப் டாட் ரீடுன்றது சேம் தான், ஏன்னா நம்ம மூணுமே நம்ம எடுக்கணும். 3 ரீடிங் எடுத்து 3 ஹெக்ஸ் கோடை கன்வெர்ட் பண்ணி தென் அந்த கலர் தான் பாஸ் பண்ணுறோம். க்ரீனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த என்ட்ரிக்கு ஒரு கமாண்ட் இருக்கு இல்லையா, அந்த கமாண்ட் தான் இந்த கமாண்டு. ஸோ அதே மாதிரி ப்ளூக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கமாண்டு இந்த கமாண்டு. நம்ம இந்த செல்ஃப் டாட் ரெட்டுக்கு பதிலாக நம்ம ஆப்ஜெக்ட் அப்படி யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஆப்ஜெக்ட்ன்றதை இந்த இடத்துல பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரெட்டு நம்ம மூவ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல வரும்போது இது ரெட்டு கமாண்ட் ஆயிரும். க்ரீனோட ஸ்லைடர் அட்டாச் பண்ணால் இந்த கமாண்ட் வந்து க்ரீன் கமாண்ட் ஆயிரும். ப்ளூவோட ஸ்லைடர் அட்டாச் பண்ணால் இந்த கமாண்ட் வந்து ப்ளூ கமாண்ட் ஆயிரும். ஸோ மொத்தத்தில் ஒரே ஃபங்க்ஷன் நம்ம மல்டிபிள் யூஸேஜ்க்கு யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கலர் மாறுது. அதே போல் இங்கேயும் நமக்கு கலர் மாறுது. அதே போல் இதுலேயும் நமக்கு கலர் மாறுது. இப்போ அந்த கலரை நம்ம இந்த என்ட்ரிக்குள்ளே பாஸ் பண்ணிடலாம். ஏன்னா அப்போ தான் நமக்கு எந்த கலர் அப்படின்றது தெரியும். ஸோ இதே லைனில் நம்ம ஃப்ரேமை கன்ஃபிகர் பண்ண மாதிரி என்ட்ரியை நம்ம கன்ஃபிகர் பண்ணிடலாம். இந்த லோடு செகண்டுக்குள்ள இருக்கக்கூடிய என்ட்ரியோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஈ தான் இருக்கும். அவ்வளோதான், ஃபஸ்ட்டு டெலிட் பண்ணிட்டேன், ஏன்னா திரும்ப ஓவர் ரைட் ஆகக்கூடாதுனால. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வாட்டியும் நம்ம ஏதாவது மூவ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த கலர் கோடு வந்து கிடைக்கும். ஸோ இந்த கலர் கோடு தான் இந்த கலர் கோடு. இப்போ நம்ம இந்த என்ட்ரியை வந்து மாடிஃபை பண்ணலாம். மாடிஃபை பண்ணால் நமக்கு இந்த கலர் சேஞ்ச் ஆகலை. இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா சேம் பைண்ட் கமாண்ட் யூஸ் பண்ணி இப்போ பழைய ஃபங்க்ஷனை கால் பண்ணிவிட்டு தென் இந்த முழு ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணணும். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லைடரை மட்டும்தான் கன்ஃபிகர் பண்ணியிருக்கோம். என்ட்ரியை வந்து நம்ம வந்து பைண்ட் பண்ணலை. இந்த ரெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய என்ட்ரியை வந்து நம்ம பைண்ட் பண்ணல. ஸ்லைடரை மட்டும் ரீகன்ஃபிகர் பண்ணி வேறு ஃபங்க்ஷனை யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி என்ட்ரியை நம்ம யூட்டிலைஸ் பண்ணலாம். அதுக்கு ஸோ இந்த ஸ்லைடர் செட் கமாண்டை நம்ம இந்த பைண்டில் டேரெக்டாக கால் பண்ணிட்டோம் அப்படின்னா அது பழைய ஏற்கனவே நம்ம கன்ஃபிகர் பண்ணது அப்படியே இருக்கும். ஓகே, நமக்கு எந்த இடமும் வரல. அதே சமயம் நமக்கு இந்த கலரும் சேஞ்ச் ஆகலை. ஏன் சேஞ்ச் ஆகலை அப்படின்னா ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம எதுவுமே கால் பண்ணல. அப்போ இதுக்கப்புறம் நம்ம எதை கால் பண்ணலாம்னா இந்த ஒட்டுமொத்த ஃபங்க்ஷனையும் நம்ம திரும்ப ரிடைப் பண்ணணும். ஏன்னா இப்போ நம்ம என்ட்ரியில் எதாவது செட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் தான் நமக்கு ஆக்டிவேட் ஆகணும். ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்னா இதே ஒரு ஃபங்க்ஷன் ஆகிடலாம். பார்த்தீங்கன்னா இது நான் ரெட்டுக்கு மட்டும் செட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஸ்லைடரை மூவ் பண்ணேன் அப்படின்னாலே எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வர்ற மாதிரி செட் பண்ணிடுவேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகுது. இதான் எனக்கு வரணும். ஸோ இப்போ இது வந்து ரெட்டுக்கு மட்டும் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் பண்ணணும்.
பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 255 தான் மேக்ஸிமம் வேல்யூன்னு எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம ஸ்லைடரை பேஸ் பண்ணி தான் இந்த கலர் டிஃபைன் பண்ணுறோம். அதனால் பார்த்தீங்கன்னா 255 FF தான் மேக்ஸிமம், அதையும் எடுத்துக்கணும். ஒருவேளை நம்ம இந்த என்ட்ரிக்குள்ளே இருக்க வேல்யூவே நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஹையஸ்ட் ரீடிங் அடித்தோம் அப்படின்னா நமக்கு எரர் வரும். ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்லைடரோட ஃபங்க்ஷன் முடிஞ்சு, இதோட ஃபங்க்ஷன் முடிஞ்சு, இப்போ இந்த ரேண்டம் கலர் ஜென்ரேஷன் மட்டும் நம்ம கிரியேட் பண்ணணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரேண்டம் கலர்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். ரேண்டம் இன்ட்டை வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல வந்து. இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா எனக்கு வந்து ரேண்டமாக 0 to 255 ஒரு இன்டிஜர் கிடைக்கும். அதை நான் எக்ஸ் கூட மாற்றி அதே மாதிரி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த கலரும் சேஞ்ச் ஆகுது. ஆனால் ஸ்லைடர்லேயோ இந்த என்ட்ரிலையோ நமக்கு எந்த ஒரு ரீடிங்கும் வரல. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஸ்லைடரை வந்து நம்ம செட் பண்ணிடலாம். அதே போல் இந்த என்ட்ரிலையும் நம்ம இன்சர்ட் பண்ணி டிலீட் பண்ணிடலாம். நம்ம ஸ்லைடரில் வந்து செட் பண்ணியாச்சு. இப்போ ரேண்டம் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஸ்லைடரில் வந்து ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகுது. இப்போ நமக்கு இது இருக்காது. நான் இது மட்டும் RGB மட்டும் பார்க்க மாட்டேங்குது. ஸோ இந்த என்ட்ரி நம்ம இந்த ஸ்லைடரை வச்சு ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம ஏற்கனவே ஸ்லைடருக்குள்ளேயே ஒரு ஃபங்க்ஷன் போட்டுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் என்ட்ரி செட் அப்படின்னு பேர். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லைடரோட வேல்யூவை பாஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்லைடர் என்ட்ரியில் போய் இன்சர்ட் ஆகிடும். அவ்வளோதான் இந்த ஃபங்க்ஷனு. ஸோ இந்த ஸ்லைடருக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஃபங்க்ஷனே நம்ம திரும்ப யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அந்த என்ட்ரியை ஃபில் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் இப்போ ரேண்டம் கலர் ஜென்ரேட் பண்ணால் நமக்கு ஸ்லைடர் ஆட்டோமேட்டிக்காக போகுது. RGBயோட வேல்யூ வந்து நமக்கு வருது. அதே போல் எக்ஸ் கோடும் வருது. ஸோ இந்த ரேண்டமில் இந்த கலர் நல்லா இருக்குது அப்படின்னா நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ப்ளூ அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி போகுது. அதே சமயம் க்ரீன் அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வேறு மாதிரி வரும். அதே போல் ரெட் அட்ஜஸ்ட் பண்ணால் நமக்கு இன்னும் வேறு மாதிரி கலர் வரும். ஸோ அவ்வளோதான். இப்போது இந்த ஆப்பில் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம GUI அப்படின்னு ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த எக்ஸ்கோடுன்றது வெளியில் இருக்க ஃபங்க்ஷனு, நம்ம கிளாஸ்க்குள்ளே கொடுக்கல. பட் ஸ்டில் இது வந்து நம்ம கிளாஸ்க்குள்ளே இருந்து நம்மளால் கால் பண்ண முடியும். இந்த இடத்துல 2 ஃபங்க்ஷன். ஸோ GUI அப்படின்றது ப்ரைமரி ஃபங்க்ஷன், அதில் பார்த்தீங்கன்னா லோட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த லோடில் நம்ம இந்த ஸ்லைடர் ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணி 3 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸ்லைடர்ன்றது அது ஒன்றும் கிடையாது, ஒரு கஸ்டம் கிளாஸ் தான். ஸோ அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே நமக்கு நிறைய இருக்குது. ஒரு லேபிள், ஒரு ஸ்லைடரு, ஒரு என்ட்ரி இருக்குது. இந்த self.l வந்து நம்ம எங்கேயுமே யூஸ் பண்ணல. அதனால நமக்கு இந்த self.lன்றது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நம்ம டேரெக்டாக வெறும் எல்லுன்னு கொடுத்தாலே போதுமானது. ஏன்னா நம்ம எங்கேயுமே யூஸ் பண்ணல வெளியில், அதனால் நமக்கு அது தேவையில்லை எல்லுன்றது. ஸோ ஸ்டில் அது வந்து கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா இந்த எல்லுன்றது வந்து ஃபிக்ஸ்டு. நம்ம இதை சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ஸ்லைடரோட இன்ஸ்டன்ஸ் வந்து 3 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். ரெட்டு, க்ரீன், ப்ளூ அப்படின்றது 3 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி அந்த 3 இன்ஸ்டன்ஸையும் வச்சு வெளியில் இருக்கக்கூடிய சில ஒப்ஜெக்ட்ஸ்களை வந்து நம்ம கன்ஃபிகர் பண்ணிடுவோம். ஸோ இது வந்து ஸ்லைடரோட ஆப்ஜெக்ட்டு, இதுவும் ஒரு ஸ்லைடரோட ஆப்ஜெக்ட்டு, ஆனால் இது வந்து ரூட்டோட ஆப்ஜெக்ட். இந்த ரூட்டோட ஆப்ஜெக்டை நம்ம வந்து ஏதாவது மாடிஃபை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்லைடரோட ஆப்ஜெக்டில் நமக்கு வந்து சேஞ்சஸ் வருது. ஸோ அதை தான் இந்த எபிசோடில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ கிளாஸஸ் அப்படின்றது இப்படி தான் இயங்கும். இதே போல் நம்ம ஒரு பட்டன் மட்டும் கஸ்டம் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த பட்டனை வந்து நம்ம கால் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நிறைய ஆர்குமெண்ட் பாஸ் பண்ண வேண்டியது இல்லையா. இப்போ உதாரணத்துக்கு இந்த பட்டனே எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம இவ்வளோ ஆர்குமெண்ட் பாஸ் பண்ண வேண்டியிருக்கு. இது இல்லாமல் இந்த CTk பட்டனே நம்ம ஒரு தனி கிளாஸாக போட்டு இந்த இடத்துல self.b அப்படின்னு நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னா இந்த பட்டன் கிளாஸ், கஸ்டம் பட்டன் கிளாஸ் நம்ம கால் பண்ணும்போது நமக்கு இந்த பட்டன் வந்து கிரியேட் ஆகிடும். இந்த கன்ஃபிகரேஷன் பண்ணப்பட்ட பட்டன் வந்து கிரியேட் ஆகும். இந்த டெக்ஸ்ட் மட்டும் நம்ம மாற்றி கொடுக்கணும் அப்படின்னா நம்ம ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் கிளாஸஸ் வந்து நம்ம ஒரு GUIயில் யூஸ் பண்ணணும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 150 லைன் வந்துருக்கு. ஆனால் ஆப் பார்த்திங்கன்னா இந்த ஆப் ஒர்த்து அப்படின்னா டெஃபினட்டாக இது ஒர்த்து தான். ஸோ நமக்கு இந்த கலர் வேணும் அப்படின்னா இதை அப்படியே காப்பி பண்ணி நம்ம நிறையா பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை இந்த கலர் நல்லா இல்லை, ரேண்டமாக நம்ம ஜென்ரேட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னா நம்ம ரேண்டம் கலர்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த ஆப்பு. இதுக்கப்புறம் இன்னொரு எபிசோடில் இன்னொரு சாப்டரில் நம்ம பார்க்கலாம்.